ரெடியாக இருக்கணும். கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஆவரேஜ் பண்ண கற்றுக்கணும். ஆவரேஜ் பண்ண கற்றுக்கிற மட்டும்தான் ப்ராஃபிட் நிற்கும் கையில். ஸோ பாருங்கள், நம்ம விட்ட பாயிண்ட்லேருந்தே மறுபடியும் கொஞ்சம் இறங்கியிருக்கு பாருங்கள் நல்லாவே. பட் நம்ம இன்னும் கொஞ்சம் இறங்கணும். இன்னும் கொஞ்சம் இறங்கினா தான் வாங்கிறதுக்கான கரெக்டாக இருக்கும். இந்த கோல்டு பெட்டல்ன்றது மார்ஜினில் வாங்குறது. நம்மக்கிட்ட நூறுரூபா இருக்கிற கோல்டு வந்து நம்ம 10 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். ஸோ அமௌண்ட் இல்லாதப்போ கோல்டு பெட்டலில் ஆட் பண்ணிக்கலாம். அமௌண்ட் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு இல்லைன்றப்போ நம்ம கோல்டு பீஸை எட்ஜ் பண்ணுறதுக்காக கோல்டு பெட்டலில் ஆட் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம், தப்பில்லை. இப்போ பாருங்கள், மார்க்கெட் அதுலேருந்தே கொஞ்சம் டவுன் ஆகி தான் இருக்குது பாருங்கள். காட்டுது பாருங்கள், ஓவரால் ப்ராஃபிட் டுடே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ காட்டுது பாருங்கள். ஐடி பீஸ் மட்டும் டவுனில் இருக்குது, பட் அதுவும் கண்டிப்பாக ரிகவர் ஆகிடும் பாருங்கள். அதுலேருந்தே ப்ராஃபிட் குறைஞ்சிட்டே வருது. ஸோ நம்ம இதை சடனாக டிசிஷன்லாம் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக விட்டுட்டு தான் பார்த்துட்டு தான் நம்ம டிசிஷன் எடுக்கணும். கோல்டு பெட்டலில் கூட நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு நம்மளுக்கு. 2900 சில்லர் கொடுத்துருக்கு அமௌண்ட்டு. இது கண்டிப்பாக லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம். கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். நம்ம அவசரப்பட்டு விற்க தேவையில்லை. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கணும். அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கான லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி கைடன்ஸும் கொடுக்குறேன். கண்டிப்பாக என்னோடய லிங்க்கில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கான சொல்யூஷனும் சொல்லுவேன், எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது. மார்க்கெட்டில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால்